மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணனை அமைச்சர் சேகர் பாபு அவமானப்படுத்தியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். வேண்டியதை தோழர் பெற்று செல்லலாம். கோரிக்கை இந்த மாதிரி பொது வெளியில் பேசுவதை விட்டுவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை விழுப்புரத்தில் பொது இடங்களில் பேசுறது, அதை விட்டுவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கேட்டு பெறுங்க அப்படின்றாரு. அப்ப பாலகிருஷ்ணனை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், நாளைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாளைக்கு திமுகவோட தோழமை கொண்டா அப்ப வாங்கிக்கிட்டாங்க இந்த மாதிரி பேச கண்டுதான் ஏதோ பெரிய பெட்டி போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்களா? மக்கள் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். உதகை அருகே தோடர் பழங்குடியின மக்கள் மொட்வத் என்ற பழமையான திருவிழாவினை உற்சாகமாக கொண்டாடினர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 77க்கும் மேற்பட்ட மந்துகளைச் சேர்ந்த தோடர் இன ஆண்கள் பாரம்பரிய உடை அணிந்து வந்து விழாவில் கலந்து கொண்டனர். மூன்போ என்று அழைக்கப்படும் கூம்பு வடிவிலான குலதெய்வ கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பிறை வடிவிலான அடையாள்வேல் கோவிலுக்கு சென்று காணிக்கை செலுத்தி பிரார்த்தனை செய்தனர். பின்னர் தங்களது பாரம்பரிய நடனத்தையும் ஆடி மகிழ்ந்தனர். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், விவசாயம் செழிக்கணும், மழை பெய்யணும், கால்நடைகள் பெருகணும், யாருக்கு எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இறுதியாக தோடர் இன இளைஞர்கள் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தும் வகையில் இளவட்டக்கல்லை தூக்கி பலத்தை காண்பித்து உற்சாகம் அடைந்தனர். வார விடுமுறையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு சுற்றுலா மையங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அழகிய மேக கூட்டங்களையும் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களையும் ரசித்ததுடன் அழகிய தருணங்களை தங்களது செல்போன்களில் புகைப்படங்களாக பதிவு செய்து கொண்டனர். இங்க பசுமை போத்திய மலைத்தொடர்கள்ல அந்த மேகங்கள் போர்வை போத்தின மாதிரி நல்ல சூப்பரா இருக்கு. நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. வார விடுமுறை நாள் என்பதால் குற்றால அருவிகளில் குளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்பட்டது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். And this waterfalls is very beautiful. I love it. இதேபோன்று வார விடுமுறை நாளில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழக்கத்தை விட அதிக பக்தர்கள் குவிந்தனர். 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தனது உடல்நிலை சீராக உள்ளதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி மாநாட்டில் பங்கேற்றிருந்த போது நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சு வெங்கடேசன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தன்னை முழுமையாக பரிசோதித்து உடல் நலன் சீராக இருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் இச்செய்தியை அறிந்து அக்கறையுடன் அலைபேசி வாயிலாக நலம் விசாரித்த முதலமைச்சருக்கு நன்றி என அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனைக்கு நேரில் வந்து விசாரித்த அமைச்சர்கள் பொன்முடி, சி.வி. கணேசன், முன்னாள் எம்பி கௌதம சிகாமணி, எம்எல்ஏ அன்னியூர் சிவா மற்றும் விழுப்புரம் ஆட்சியருக்கு நன்றி என சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். தொலைபேசியில் அழைத்த அமைச்சர் பி. மூர்த்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள பிரபல டெலிவரி நிறுவனமான டன்சோவில் ரிலையன்ஸ் ரீட்டெயில் நிறுவனம் ஏறத்தாழ 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட டன்சோ நிறுவனம் மளிகை பொருட்கள், மருந்து உள்ளிட்ட பொருட்களை டெலிவரி செய்து வருகிறது. இந்நிலையில் நிதி நெருக்கடியில் சிக்கிய டன்சோ நிறுவனம் கடந்த ஆண்டு 75% ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. இதையடுத்து அந்நிறுவனத்தில் $240 மில்லியன் அமெரிக்க ரிலையன்ஸ் ரீட்டெயில் நிறுவனம் முதலீடு செய்துள்ளது. முதலீடு தொடர்பாக டாடா, பிக் பாஸ்கெட் மற்றும் ஸ்விக்கி நிறுவனத்திடம் டன்சோ நிறுவனம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் அது தோல்வியில் முடிந்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த 2022ஆம் ஆண்டு டன்சோவில் முதலீடு செய்த ரிலையன்ஸ் நிறுவனம் 25.8% பங்குகளை தன்வசம் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி மூலம் 2025ஆம் ஆண்டில் எவ்வளவு பேர் அரசு பணிகளில் சேர்க்கப்படுவார்கள் என்ற விவரத்தை மூடி மறைப்பது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு பணிக்காக 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் காத்திருக்கும் நிலையில் திட்டமிட்டே விவரங்களை வெளியிடாமல் அரசு தவிர்ப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அன்புமணி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். டிஎன்பிஎஸ்சி மூலம் 7 போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் எவ்வளவு பேர் தேர்வு செய்யப்படுவர் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள பாமக தலைவர் அன்புமணி, திமுக ஆட்சிக்கு வந்த பின் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். இதேபோல் ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையத்தின் செயல்பாடுகளும் மோசமாக இருப்பதாக கூறியுள்ள அன்புமணி, 2023ஆம் ஆண்டே பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்ய அறிவிப்பு வெளியிடப்பட்டும் இதுவரை பணியாணை வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 6 லட்சத்திற்கும் அதிகமான அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டிய நிலையில் குறைந்தது 2 லட்சம் பேருக்காவது அரசு வேலைகளை வழங்க வேண்டும் என அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார்.